ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நான் இது அக்டோபரில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ காமர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். ஸோ ட்ரையான சப்ஜெக்ட்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ காமர்ஸ் வந்து உங்களுக்கு 33 லெசன் இருக்குன்னு நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. தேர்டு பார்த்துருக்கீங்க டேஷ் அஸ் அ கனெக்டிவ் லிங்க், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் அது வந்து ட்ரேடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எனக்கு ஷியூராக தெரியல. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கர்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த ஹிந்து ஃபேமிலி. அதே மாதிரி 4th லெசன் சோல் ட்ரேடிங் ரொம்பவே முக்கியம். கம்பெனி 6th சாப்டர் ரொம்பவே முக்கியம். 7th சாப்டர் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். வேர் ஹவுசஸ், ஸோ ஆர்டிஜிஎஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஆர்டிஜிஎஸும் நிஃப்ட்டு. ஸோ இது ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு பப்ளிக்கில் ஷியராக வந்துடும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ரெண்டுத்தையும் நல்லா, ஏன்னா அது கொஞ்சம் கொலாப்ஸிங்காக இருக்கும். ஸோ அமௌண்ட்டு, ஸோ அதுக்குலாம் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கீஸுமே இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 8th பார்த்துருக்கீங்க மிடில் மேன். ஸோ அந்த 22லேருந்து 20 ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அந்த ட்ரையாக இருக்கிறதுலேருந்து தான் ஐ திங்க் நிறைய மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு போக போக இந்த கொஷின் பேப்பரில் சொல்கிறேன். அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களுக்கு 33 லெசன் இருக்கும். 33லேருந்து தான் 31லேருந்து 33. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த கம்பல்சரிக்கு நான் வீடியோ இந்த மந்த்துக்குள்ளே நான் போட்டுறேன். ஸோ நான் ஷியராக போட்டுருவேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஸ்டோர்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கவர்மெண்ட் இன் கவர்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி லெசன் நீங்கள் ரொம்ப 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 முக்கியம். ஐ திங்க் அதுலேருந்து கூட உங்களுக்கு கம்பல்சரி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் சொன்னல, ஸ்டோரில் லிமிட்டேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் சொல்லிட்டு இருந்தேன். டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்லேருந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் படித்தாலே ஈஸியாக நீங்கள் ஒரு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கீஸ் கிடைக்கும். 14 பார்த்துருக்கீங்க ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட், அது ரொம்ப முக்கியம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வருது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸு அந்த கம்பெனி லெசன், நான் திரும்பி 7th லெசன் சொல்கிறேன். 7th லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ 7th லெசனில் இருக்க ஒரு 5 மார்க், 7th லெசனில் 3rd 5 மார்க் இருக்கும். அந்த 3rd 5 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி பர்சனலைஸ்டு சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ், ஐ திங்க் இது புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு 1 மார்க் சொல்லிட்டு இருந்தேன். 1 மார்க் வந்து உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்கும். 21 மார்க்ஸில் உங்களுக்கு ஷியராக 18 தான் புக் பேக் வரும். ஸோ அந்த 2 வந்து புக்கிங் தான் வரும். நான் ஷியராக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 19 வரும். ஆனால் அந்த 1 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புக்கிங் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, உங்களுக்கு டூயினோ இருக்கும். ஸோ ஒரு லெசன்லேயும் உங்களுக்கு டூயினோ, ஸோ எங்கே அந்த பாக்ஸ்லாம் இருக்கும், அந்த பாக்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து புக்கிங் 1 மார்க் வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 20th வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு டூயினோ படிச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் அந்த டூயினோ 1 மார்க் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு சென்டம் எடுக்க வைக்காமல். ஸோ ஏன்னா காமர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே பெருசாக வந்து உங்களை மார்க் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் சொல்ல மறந்துட்டேன். டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ், ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் டிஃபைனு, டிஸ்டிங்விஷு, ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்என்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கம்பல்சரி மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் மார்க் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து காமர்ஸில் ஈஸியாக 90 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ், அது ஐ திங்க் நான் பார்த்ததில்ல. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரொம்ப முக்கியம். இண்டென்ட்டு நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. ஜிடிஆர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லோன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 19th லெசனில் ஒன்று ப்ராமிஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்க்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 33 எம்எஸ்எம்இ ரொம்ப முக்கியம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஃபண்ட்ஸ், ஸோ பிளெட்ஜு, அந்த பிளெட்ஜு தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிளெட்ஜு வந்து ரொம்பவுமே முக்கியம். அது வந்து எல்லாத்துலேயுமே வருது. அதே மாதிரி இந்த 38 பார்க்குறீங்க வணிகம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 39 டிஸ்டிங்விஷ் வந்திருக்கு பாருங்கள், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 40 வந்து புக்கின்னு. ஸோ அந்த 40 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டூயினோ, ஸோ இதில் இருக்கிறது தான் வரும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கேஸ் ஸ்டடினா நீங்கள் 31 33. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படித்தா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ டிஸ்டிங்விஷ் ஒன்று பார்க்குறீங்க, அதுவும் வந்திருக்கு. ஸோ எஃப்சிசிபி அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4மே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
ஐ திங்க் நீங்கள் 5 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 33 லெசன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 16 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்து ஃபஸ்ட்டு 16 லெசனு, அதுக்கப்புறம் பி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 16 லெசன், 17 லெசனு. ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆர்பிஐ ரொம்ப முக்கியம், முத்ரா பேங்க் முக்கியம், இன்சூரன்ஸ் முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி 16 லெசன் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க. ஸோ ஒரு 20 லெசன் வச்சுக்கோங்க. 20 லெசன் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் 95 மார்க் எடுத்துடலாம். ஆனால் ஒரு 5 மார்க் வந்து முக்கியம் வரதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது, கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால். ஸோ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியம், எம்என்சிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 மார்க்கில் 2 கேட்டிருக்காங்க. ஸோ 2 கேட்டால் நீங்கள் லக்கி, 3 கூட கேட்பாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.